இயேசுவும் அதான் சொல்றாரு. லோத்துவின் நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். இப்போ அதேதான் இருக்கு. நீங்க யாரும் பாவிகள் நீங்க சொல்லவே இல்லை. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் தான். பாவம் உங்களை அணுகாதபடி பார்த்துக் கொள்றீங்க. உங்க பிள்ளைகளுக்கு பாவம் வரக்கூடாதுன்னு விரும்புறீங்க, ஜெபம் பண்றீங்க, உபவாசம் இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க. பட் இங்க எது மிஸ் ஆகுது? எப்ப ஆக்கினை தீர்ப்பு வருமோ அதுக்கு முன்பதாக நான் ரெடியாக இருக்கணுங்கிறத அந்த விஷன் மிஸ் ஆகுது. அதுதான் சர்ச்சை ஒரு பீரியட்ல உங்களை மாட்ட வைக்க போற விஷயம். அதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்கணும்? பாசிட்டிவ் திங்கிங் இப்பெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆயிடுச்சு. எது மோட்டிவேஷனல் ஸ்பீச்? நாளைக்கு வரக்கூடிய அழிவை பத்தி பேசாத, இன்னைக்கு நல்லா இருக்கியா? வசனம் சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தான் சர்ச்சை. இன்னைக்கு இல்ல, இன்னைக்குன்றது நம்ம கிட்ட ரொம்ப ஈஸி கடந்து போறது. யோசிச்சு பாருங்க, இதை விட நல்ல காலம் இருந்துச்சு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா காலங்கள் இருந்துச்சு. அந்த காலத்தை விட இது மோசமான காலம் தான். கன்ஃபார்மா இது மோசமான காலம் தான். இந்த காலத்திலயும் உங்களால என்னாலையும் கிறிஸ்துவுக்கு நிக்க முடியுது தானே? பாவம் பெருகும் போது கிருபை பெருகும். சோ இப்ப நிக்கிறது அவருடைய கிருபை நின்றுவோம். ஆனா இனி வரதுல போகிறதுங்கிறது நம்ம கிட்ட அந்த விஷன் இருந்தா மட்டும்தான் போக முடியும்.